அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். இருக்கிற தேவன், உலாவுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கேட்கிறவர் என்றும் கேட்டவைகளுக்கு பதில் கொடுக்கிறவர் என்றும் வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரத்திலே இன்றைக்கும் அற்புதங்கள் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவைகளை அனுபவிக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்திலே இந்த மாலை வேளை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்விலும் கூட சில கேள்விகள் அல்லது போனால் சில தேவைகள் என்று இந்த இடத்திலே நீங்கள் வந்திருக்கலாம். அது ஒருவேளை உங்களுடைய சரீர பலவீனமாக இருக்கலாம், அல்லது போனால் உங்களுடைய பிள்ளைகளை குறித்த காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்த காரியமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், பொருளாதார தேவைகளாக இருக்கலாம். எவைகளாக இருந்தாலும் கூட தேவன் பதில் கொடுக்க உண்மை உள்ளவர். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், ஜெபத்திற்கு பதில் நிச்சயம் உண்டு. சகோதரன் சாட்சி சொல்லும்போது அடிக்கடி சொன்ன ஒரு காரியத்தை கேட்டீர்கள் என்று சொன்னால், ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள். ஏன் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்றால், ஜெபத்தை கேட்கிற ஒருவர் உண்டு என்பதுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, திருப்பிக் கொள்ளும் யாக்கோபுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வேகமாக நாம் வாசிப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்தான். மறுபடியும் அவன் ஜெபித்தான், மழை வந்தது என்று சொல்லி. இதிலே இடையிலே காணப்படுகிற ஒரு வாக்கியம் என்னவென்று சொன்னால், அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்பதுதான். இந்த எலியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவனுடைய தகப்பன் பெயரோ, அவனுடைய தாயின் பேரோ, சகோதரனுடைய பேரோ, அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதை குறித்து வேதம் எந்த இடத்திலும் சொன்னதாக எனக்கு தெரியாது. ஆனால் அவனை குறித்து வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லப்படுகிறது. அவனை குறித்து அவ்வளவுதான் அடையாளம். ஆனால் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னுடைய வார்த்தையின்படி அல்லாமல் தேசத்திலே மழை பெய்யாது என்று சொல்லுகிறான். அந்த நாட்களிலே இருந்த ஊழியர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, அவர்கள் தேவனோடு கூட நடந்தார்கள், தேவனோடு கூட இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் எப்பொழுதும் என்ன செய்தான் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்தவனாக நாம் வேதத்தில் ஒரு சில காரியங்களை பார்க்கும் போது நமக்கு தெரியும். நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் என்று போடப்பட்டிருக்கிறது. நீங்க அடுத்தது 18, நீ எழுந்து சமாரியாவில் என்ன செய், நீ போயிட்டு ஆகாப்பு காட்டணும். இப்படி பல விதத்திலும் ஆண்டவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை மேம்படுத்தித்தான் அவனுடைய வாழ்க்கை அமைந்தது என்பதை நாம் இந்த இடத்திலே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா அவன் கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு உட்பட்டவனாக இருந்தான். இன்னொரு காரியத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவன் ஏதோ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இந்த ஊழியத்தை செய்தவன் அல்ல என்று வேதம் நமக்கு சொன்னது. எப்படி என்றால், அவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன், நம்மை போலதான் சாதாரண மனுஷன் தான். ஆனாலும் தேவனுக்கு பயந்த மனிதனாக இருந்தான், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவனாக இருந்தான், தேவனால் வழிநடத்தப்படுகிறவனாக இருந்தான். அப்படிப்பட்ட மனிதனுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்திருந்தார். இந்த மாலையில் கூடி இருக்கிற உங்கள் ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுக்கிறது உண்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப கர்த்தருடைய வார்த்தையை அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், பயப்படாம சொல்லுவான். அப்படித்தானே? எலியாவை பொறுத்தவரையில் பயமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு கர்த்தர் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு அடுத்த வேளை சாப்பாடு எங்கே இருக்குது, என்ன இருக்குன்னு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் கர்த்தரை நம்பினபடியினாலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதுக்கு அவன் எப்போதும் பயந்தது அல்ல. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், பெரிய பஞ்சம் வந்ததுக்கு பிறகு அவர்கள் எல்லாரும் கூடினார்கள். அந்த இடத்துல வந்து எசபேலுடைய காரியத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம். பார்த்ததுக்கு பிறகு அவன் முதல்ல ஒரு காரியம் செய்வா, என்ன தெரியுமா? அங்க இருக்கிற ஒரு நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை என்ன செஞ்சிருவா, இவன் பேர்ல எழுதி கொடுத்துருவா. அப்படித்தானே?
ஆள் போட்டு வச்சு பேர்ல எழுதி கொடுத்துருவா. அப்ப இந்த எலியா போனா யாரு? ஆகாப் ராஜா. ராஜாவா இருக்கிறவனுக்கு முன்னுக்கு எவ்வளவு பயமா இருக்கணும். ஆனா இவன் என்ன தெரியுமா சொன்னான்? இந்த நாபோத்தின் இரத்தத்தை நக்கின இதே இடத்திலே உன் மனைவியுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொன்னான். பயப்படல. ஏன் தெரியுமா? தேவனோடு இருக்கிறவனுக்கு ஒருபோதும் பயம் கிடையாது. சொன்னா இந்த இடத்துல அது நடக்கும். அவன் சொன்னபடியே நடந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னா தள்ளி விட்டோன்னு எல்லாம் போயிருச்சு, மண்டோடு மட்டும் தான் கிடக்குது. அப்ப என்னது? நாய்கள் எல்லாம் நக்கி போயிருச்சு. இவ என்னதான் இருந்தாலும் ராஜகுமார்த்தி தானே அங்கிட்டு தூக்கி வச்சாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பயப்படாமல் சொல்லுகிற அந்த ஊழியக்காரனாக இருந்தான். அன்றைக்கு அப்படி இருந்தவர்கள் தான் எல்லா ஊழியக்காரரும் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் கொடுத்தாரு சொல்லிட்டோம் போயிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவாக இருந்தான், பாவம் செய்துட்டான். நாத்தான் வேல் போகிறான், போயிட்டு கதை சொல்கிறான். சொன்ன உடனே அவன் கொல்லப்படணும் அப்படின்னு அதை யோசிப்புன்னு சொல்லல. நீ தாண்டப்பா தைரியம். நீ தேவனுக்கு விரோதமாக தான் செய்திருக்கிறாய், மனிதனுக்கு விரோதமாக செய்யலை. எனவே நீதான் தைரியமாக சொன்னார்கள். யோவானை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் சொன்னா, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? நம்மளை யாரையாவது போயிட்டு பாம்பு சொன்னா என்ன இருக்கும்? நம்மளை பாம்பாக்கிடுவாங்க. அடின்னு அடிச்சு மிதிச்சு உதச்சு சபையில் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். என்ன தெரியுமா? இது யாரு இப்படி எதுவும் இருக்கிறாங்களான்னு நான் யோசிக்கிறேன், நிறைய யோசிப்பேன். ஏன்னா திடீர்னு ஏதாவது தவறி வந்துட்டா கூட இது நம்ம கதையை தெரிஞ்சுத்தானே பேசுனாங்க. அப்பா எவ்வளவு பயப்பட வேண்டியதாக இருக்கு தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் இந்த காலத்தில் சத்தியத்தை பேசுறதுக்கே பயப்படணும். சத்தியத்தை இன்னைக்கு பேசுறதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு சத்தியம் பேசினாலே பெரிய பிரச்சனை. சத்தியத்தை நீங்கள் ஒரு இடத்துல, நான் ஒரு முறை பிரசங்கம் பண்ணோன்னு இன்னொருத்தர் சொல்கிறது எனக்கு எப்படின்னா, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரவங்க, அவங்கள விடவா அப்படின்னு எனக்கிட்டே சொன்னாங்க. அவர் சொன்னார், சத்தியத்தில் இருக்கணும்னு ஜெபிச்சு கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கு அநேக விதமான போதனைகள் வருகிறது, ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்களே என்று சொல்லி அவர் சொன்னார், நான் சொல்லல. எனவே சத்தியத்தில் ஜனங்கள் இருக்க வேண்டும் என்கிறது தான் நாங்களும் விரும்புகிறோம். இன்றைக்கு சத்தியத்தை சொல்லுகிற சபைகளும் இருக்கிறது, சத்தியத்தை சொல்லாத சபைகளும் இருக்கிறது. ஆனால் தேவ ஜனங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். அந்த பெரிய ஊழியக்காரர் சொன்னார், இந்த ஊழியக்காரர் சொன்னார் அல்ல, தேவன் எதை எனக்கு சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து அதற்கு நடக்கத்தக்கதாக என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன், நான் மற்றவர்களை பார்க்கிறதல்ல என்ற ஒரு தீர்மானத்தோடு இருப்பானே, ஆனால் அவன் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கென்யா நாட்டை சேர்ந்த ஒரு பெண். அந்த பெண் யார் அப்படின்னா வங்காரி மார்த்தாய், தெரிந்தானே? அவ தான் முதலாவது அங்கே இருந்த நோபல் பரிசு அதை பெற்றவர். அவ பெற்றது எதுக்குன்னா, சூழல் எல்லாம் மாசுபடுகிறது, அதை காக்க வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன செய்தால், அதற்காக பிரயாசப்பட்ட போது அவளுக்கு அந்த பரிசு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, இந்த சூழல் மாசுபடுதுன்னு நீங்க ஒரு ஆள் முயற்சி எடுத்தா எல்லாம் சரி வந்துருமா அப்படின்னு. அப்ப அவங்க ஒரு கதை சொன்னாங்க. எப்படின்னா, ஒரு காடு எரிகிறது. அந்த காடு எரியும் போது அந்த காட்டில் இருந்த மிருகங்கள், யானை, சிங்கம், புலி, கரடி எல்லாம் என்ன செய்கிறது என்றால் அந்த ஆற்றங்கரையிலே போய் நிற்கிறது. அந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு பறவை, அந்த பறவை குறும்புள்ளி என்று சொல்லப்படுகிற அந்த சின்ன பறவை, அது என்ன செய்து இந்த ஆத்துல இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொண்டு போய் இந்த காட்டுல வீசுது. சின்ன இவ்வளவுதான் இருக்குது. அது என்ன செய்யுது, கொண்டு போய் தண்ணியை ஊத்துது. இந்த பெரிய மிருகங்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சுச்சான். இந்த தண்ணியில எங்க நீ காட்ட சொன்ன, எனக்கும் தெரியும், நான் கொண்டு போய் ஊத்துற தண்ணியினாலே காடு அணைந்து போகும் என்பது அல்ல, ஆனால் இந்த காட்டிலே இருந்த மரங்களிலே நான் அமர்ந்திருந்து ஆறுதல் கொண்டதை நான் உணர்கிறேன், எனவேதான் இதை செய்கிறேன். தேவ ஜனமே, நீ தேவனிடத்திலே பெற்ற ஆசீர்வாதங்களை நினைத்து தேவனுக்கு உண்மையாக இருக்க விரும்பு, சத்தியத்துக்கு உண்மையாக இருக்க விரும்பு. தேவன் அப்பொழுது உன்னை ஆசீர்வதிப்பார்.
அது மற்றவங்க எல்லாம் நிக்குதே, கரை ஓரத்தில் நிக்குதே, நாம என்ன செய்யலாம்? என்னால் முடிந்ததை கர்த்தருக்கு செய்வேன். என்னால் முடிந்ததை தேவனுக்காக செய்கிறது மட்டுமல்ல, தேவனுக்காக நான் ஜீவிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உலகத்திலே சபைகள் மத்தியிலே 3 விதமான உபதேசங்கள் இருக்கிறது. குறிப்பாக உபதேசங்களிலே பலவிதமான உபதேசங்கள் இருக்கு. 3 விதமான உபதேசங்கள். முதலாவது பிசாசு கொடுக்கிற உபதேசம். ஏதேன் தோட்டத்தில் அவன் உபதேசம் பண்ணினான், அப்படித்தானே? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாக மாட்டான் அப்படின்னு உபதேசம். இன்றைக்கும் அந்த உபதேசத்தை பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்க. 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஆகாப் இருக்கிறான். ஆகாப்பை எப்படி விளத்தள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது ஒவ்வொன்று சொல்லுகிறது. அப்பொழுது ஒரு ஆவி சொல்லுகிறது, என்னன்னா, நான் போய் அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னபோது, எப்படி நீ அதை நிறைவேற்றுவாய் என்று சொன்னால் வாசிக்கலாம். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. என்னதா மேல பாத்தீங்கன்னா யார் அனுப்புனது? மேல இருக்குது. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து, அதுக்கு மேல கர்த்தர் கேட்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்யறது யாரு அப்படின்னு கேட்டா, யாரு? ஒரு ஆவி சொல்லுது, என்னன்னா, நான் போய் பொய்யின் ஆவியா இருப்பேன், நீ போய் செய். அப்ப போய் சொல்லி செய்யும் போது அவனுக்கு அந்த சொல்லியாச்சு, நீங்க போனா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு. சிதேக்கியா இருக்கிறான், மீகாயா அங்க இருக்கிறான். மீகாயா அதுக்கு எது சொன்னாலும் கண்ணத்தில் அறையிறான், அப்படிதானே? அரைஞ்ச உடனே இந்த கர்த்தருடைய ஆவி உனக்கு எந்த வழியிலிருந்து வந்தது அப்படின்னு மீகாயா சொன்ன தெரியுமா? நீ பதுங்கு குழியில ஒளிந்திருக்கும் போது கர்த்தருடைய ஆவி எங்கே இருந்து வந்தது என்று உனக்கு தெரியும் என்று சொன்ன. ஆகாப் சொன்னா, நான் சமாதானத்தோடு திரும்பி வரும் வரைக்கும் இவனை எங்க கொண்டு போய் வைங்க? ஜெயில போடுங்க, அப்படிதானே? காவல்ல வைங்க. வச்சிட்டு சும்மா இல்ல, இடுக்கத்தின் அப்பத்தை இடுக்கத்தின் தண்ணீரையும் கொடுங்கன்னு சொன்ன. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னார் தெரியுமா, நீ சமாதானத்தோட திரும்பி வந்தா அன்னைக்கு பார்ப்போம், நீ சமாதானத்தோட திரும்பி வந்தா பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, வேதத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான காரியங்களுக்கு சொல்லாததையே கர்த்தர் சொன்னார் என்கிற தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இப்போ உலகத்தில் சொல்லல, மன்னிச்சிருங்க, எங்க வேதத்தில் இருக்க மனுஷன் இருக்கா? இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லா இடத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசு தந்திரமான உபதேசங்களினாலே, அதனாலதான் அந்த பெரிய ஊழியக்காரருக்கெல்லாம் தெரியாததா இவங்களுக்கு தெரியுது. இவங்களுக்கு தான் சத்தியம் தெரியுமோ? சத்தியம் என்கிறது உன் கரத்திலே இருக்கிறது. உன்னை விடுவித்த சத்தியம் உன் கரத்திலே இருக்கிறது. அந்த சத்தியத்துக்கு நீ செவி கொடுக்கும்படியாகத்தான் இந்த மாலை வேளை உன்னை அன்போடு கேட்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா இன்னொரு சத்தியம், நான் வேகமா போறேன், இன்னொரு உபதேசம் இருக்கு. அது யாருடைய உபதேசம் தெரியுமா? மனுஷருடைய உபதேசம். மனுஷருடைய வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். யாருடைய உபதேசம்? மனுஷருடைய கற்பனை. இது எங்க இருந்து வருதா? எங்கிருந்து வருதா? வேத வசனத்திலே இருக்குது. எங்கிருந்து வருகிறா? கற்பனையில். கற்பனை என்று சொன்னால் சில நேரங்கள் இப்படி சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவர் கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் மூளையில் வந்து அப்படி சொல்லுவாங்க இல்லையா, இப்படியெல்லாம் சொல்கிறது இல்லையா, தமிழில் பல அர்த்தங்களை அதுக்கு. இப்போ நாம் என்ன சொல்லணும்னா, இது எப்படின்னா மனுஷருடைய கற்பனையிலே இருந்து வருகிறது கூட உபதேசங்களாய் வருகிறதாம். அந்த உபதேசங்களை கேட்கிறவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார். எப்படிப்பட்டிருக்கு? மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு வேற யாருக்குல அவருக்கு தான் ஆராதனை செய்கிறாங்க. எது? மனுஷருடைய கற்பனையை போதித்து இப்படித்தான் இப்படித்தான் இப்படிதான் அப்படித்தான் இப்படிதான். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொல்றாரு, எப்படின்னா, நான் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் போன போது, நான் அங்கே குறிப்பிட்ட நாடு உங்களுக்கு தெரியும், பார்த்தேன். அங்கே என்ன தெரியுமா, தமிழர்கள் எல்லாரும் தனித்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் தனித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா? தமிழர்கள் ஐக்கியமா இருக்கணும். அப்பதான் அவர் அவர் அதான் சொன்னாரு. அவர் அதைத்தான் சொன்னாரு. அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன்.
ஐக்கியமா இருக்கணும். எனவே அவர்களுடைய நிகழ்வுகளில் நாங்கள் பங்கெடுத்தா தான் எங்களுடைய ஆண்டவரை அவர்களுக்கு சொல்லலாம். நீ பங்கெடுக்கிற நேரம் அவன் உன்னை போதிச்சு உன்னை கொண்டு போயிடுவான். உனக்கு இருக்கிற ஆர்வம் அவனுக்கும் இருக்கு. எனவே அவர்களோடு கூட இசைந்து போனால்தான். இசைந்து போகிறது என்று சொன்னால் நான் ஒன்று சொல்லுகிறேன், தமிழ் என்கிறது மொழி. மொழியையும் மதத்தையும் ஒன்று சேர்த்து கலாச்சாரத்தை உள்ளுக்கு கொண்டு வரக்கூடாது. இன்றைக்கு அப்படிதான். தமிழர்களுடையது தமிழர்களுடையது தமிழர்களுடையது. சபையில் இந்த நாட்களில் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வர்ற விசுவாசிகளை பேட்டிக்க, ஐயோ இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எதே ரெகோபியாமுடைய பாவத்தில் நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இருக்கிறோம். இல்லைங்க, ஆமான் சொல்லுவான். எப்படி தெரியுமா? அகஸ்வேருக்கு, உம்முடைய தேசத்திலே ஒரு சிறிய கூட்டம் தான் இருக்கிறது, அது தனித்த கூட்டமாக இருக்கிறது. இதுவும் வேதத்தில் தான் இருக்கிறது. அப்படித்தானே சொன்னா? நாம ஐக்கியப்படுகிறது பிழை இல்லை, அன்பு வைத்திருக்கிறது பிழை இல்லை. ஆனாலும் நாமாகவே இருக்கணும். ஒரு முறை சிஸ்டர் டிராம்பில் வரும்போது ஒரு சகோதரி கேட்டாங்க, எங்க உங்கள் புருஷன் செத்து போயிட்டாரா அப்படின்னு. அவர் இன்னும் கல்லா இருக்கிறார், போகாம. என்ன இருக்காரு? இன்னும் கல்லாவே இருக்கிறாரு. அப்போ அவங்க கேட்டாங்க, எங்கெங்க அடையாளம் உன்னையுமே காணமே அப்படின்னு. என்ன அடையாளம்? பூவகார் வேதத்தில் எங்கேயாவது சொல்லி இருக்கிறதா வைக்க வேண்டாம் என்று, போட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறதா? அவைகள் அழிந்து போகவே, அதுக்கு செலவழிக்காமல் இருக்கிறதுக்கு புத்தியாய் நடக்கிறோம். அவ்வளவுதானே. நிலைத்திருக்கிறவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அழிந்து போகிறவர்களுக்கு அநியாயமா செலவழிக்கலாமோ? ஆனா என்ன தெரியுமா சொன்னாரு பேதுரு? எதுல அழைச்சிக்கிறீங்க? சும்மா இருக்கிற அலங்காரத்தினால என்ன செய்யுங்க? அதனால நாங்கள் என்ன செய்யறதுன்னா, வெளிப்புறமான எந்த அலங்காரம் இல்லை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு கீழே ஒன்று சொல்லியிருக்காரு, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அன்பு, சாந்தம், தாழ்மை, இச்சை அடக்கம் என்பவைகளாகிய உள்ளான அலங்காரம் இல்லைன்னா இதை போட்டும் வேலை இல்லை, இல்லாமலும் வேலை இல்லை. உண்மையா பையா? ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, இங்கே இருக்கா சரி. இங்கே இல்லைன்னா எல்லாமே ஒன்று தான். அது உங்களுக்கா இருக்கலாம், எனக்கா இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு சொல்லும் போது சொன்னார், மத்தேயு 23:15 ஒரு காரியம் சொன்னார், மாயக்காரராகிய வேத பார்வையை பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ ஐயோ, எப்படியாவது போய் என்ன செய்றீங்க, ஆள் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னாரு. வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானாய் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். என்னது? யெகோவா தான் தேவன், யெகோவா தான் தேவன் அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லி ஒரு மாதிரியா ஐக்கியப்படுத்திட்டாங்க. ஐக்கியப்படுத்தி இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? அவனை எப்படி நரகம்? சும்மா போயிருந்தா சாதாரண நரகத்தில் போயிருப்பான். அவனை கூப்பிட்டு ஞானஸ்நானம் கொடுத்து அபிஷேகம்னு சொல்லி ஏதாவது கொடுத்துட்டு கடைசியில் அவனை என்ன செஞ்சிட்டாங்க? ரெட்டிப்பான நரகத்துக்கு அனுப்புறீங்களேப்பா அப்படின்னாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வயல் விளைந்திருக்கிறது, கதிர்கள் வந்திருக்கிறது, பச்சை பச்சையா இருக்குது, பார்க்க ஆசையா இருக்குது. விவசாயி நினைக்கிறான் என்ன தெரியுமா? இந்த வருடம் அறுவடையிலே 100 மூடை எனக்கு கிடைக்கும் என்று. ஏன்னா எல்லாம் பச்சை பச்சையா மணிமணியா இருக்குது, மணிமணியா இருக்குது, பார்க்க அப்படித்தான் இருக்கு, மணிமணியா இருக்குது. ஆனா அறுத்து அறுவடையை கொண்டு வந்து போரடித்ததுக்கு பிறகு மூடைகளிலே போட்டா என்னப்பா இப்படின்னா 10 மூடை தான் இருக்குது. 90 மூடை என்னது அப்படின்னா?
ஆண்டு எதை கொண்டு வர்றது? பதற சேர்க்கிறதுக்காக அது சீக்கிரத்திலே வரப்போகிறார். ஹல்லேலூயா. எதை சேர்க்கறதுக்கு வர்றாரு? மணியை தான் சேர்க்க. இதுல ஒரு மணி நீங்களும் நானும், ஒரு மணி நீங்களும் நானும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் ஒன்று சொல்லுகிறேன். நாம் எவ்வளவாய் இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. கடல் நிறைய உப்பு தண்ணி தானுங்க. அதுல இருந்து ஒரு மீனை கொண்டு வந்து சமைச்சா கடல்ல இருந்த மீன் தானே, உப்பு போட தேவையில்லை. உப்பு போடலாட்டி குப்பையில தான் போடணும். அந்த கடல்ல இருந்தாப்புல அது தன்னோடு கூட அந்த உப்பை சேர்த்து கொள்ளவில்லை. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு காரியத்திலே நாம் நிலை கொண்டு இருக்கிறது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த மழை வெள்ள கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நாம் தனித்து ஜீவிக்கிற ஒரு கூட்டம் கொஞ்சம் பேரா இருக்கலாம். நடக்கந்தா சுவிஸில் அன்னைக்கு நடந்தது தெரிந்தானே. எங்க யாருக்கு எப்பொழுது எந்த விதத்திலே பாதுகாப்பு இருக்கிறது என்பதை யாரும் உறுதிப்படுத்த முடியாது. நடக்கிற காரியங்கள் துல்லியமாக நமக்கு அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நான் இன்னைக்கு பேச நினைச்சது தான். என்னன்னா, வியாழக்கிழமைனா எல்லாரும் எதிர்பார்க்குற என்ன கர்த்தருடைய வருகை குறித்து பேசுவாங்க அப்படின்னு பேசத்தான் எனக்கு ஆசை. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் வந்தது என்னது, வரப்போறாரு. உங்கள் ஆத்துமாவை குறித்து உங்களிடத்திலும், என் ஆத்துமாவை குறித்து என்னிடத்திலும், என் பிள்ளையின் ஆத்துமாவை குறித்து பிள்ளையின் இடத்திலும் தான் கேட்பார். இன்னொரு இடத்திலே கேட்க மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு மாநில கூட இருக்கிற நாமும் கூட அந்த உபதேசத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா மூன்றாவது ஒரு உபதேசம் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். வாசிக்கலாம். 2 யோவானுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்படியா இருந்தா கிறிஸ்துவின் உபதேசம் அப்படிதானே? கிறிஸ்துவின் உபதேசம் என்கிறது கிறிஸ்துவினுடைய சொந்த உபதேசம் அல்ல. அப்படிதானே? ஏன்னா நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும்போது யோவான் 7:14 சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அங்கிருந்து என்ன சொல்றாரோ அதைத்தான் சொல்றேன். பவுல் கூட சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லியும், அதே வேளை பேதுரு, பவுல் இவர்கள் எல்லாரும் உபதேச சத்தியங்களை எழுதும் பொழுதும் கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்தலில் தான் எழுதினார்கள் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. அப்படியா இருந்தா இயேசு சொல்றாரு, ஏன் உபதேசம் அங்கிருந்து வந்தது. ஏன் உபதேசத்தில் நிலைச்சிருக்கிறவன் பிதாவை உடையவனாக இருக்கிறான். ஏனென்றால் பிதா சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அதன்படி நடக்கும்போது எப்படி இருப்பீங்க? பிதாவை உடைய. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசமானது ஆரோக்கியமான உபதேசமும் இருக்கிறது, கடினமான உபதேசமும் இருக்கிறது. அந்த கடினமான உபதேசத்தை கேட்டபோது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஓடிவிட்டார்கள். இதெல்லாம் உபதேச சீஷர்மாருக்கு கோபம் வந்துருச்சு. எவ்வளவோ அன்பா உங்களை கர்த்தர் சுகப்படுத்துவார் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இதை சாப்பிடுங்கடா அதை சாப்பிடுங்கடா, தேவையில்லாம மாம்சத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னா எவன் இருப்பான்? மனுஷன் தின்னியோ அப்படித்தானே? அங்க அதுதானே இருக்கு யோவான்ல. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானாதம் பண்ணாதவனுக்கு என்ன நித்திய. ஐயோ, இதை போய் நம்ம சாப்பிட்ற நம்மளை என்னது அகோரிகளா மாத்திட்டாங்களோ சொல்லிட்டான். இதெல்லாம் சரி வராதுன்னு பாருங்க. நீங்க பாருங்க, யோவான் 6:60 அவருடைய சீசர் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? யாரையா இதெல்லாம் கேட்கிறது? எவ்வளவு அழகான உபதேசம் இருக்கிறது. அந்த உபதேசத்தை சொல்லி, நான் வந்தது உங்களை நேசிக்கிறதுக்காக, உங்களை சுகப்படு. இதை சொல்றதை விட்டுட்டு என்னதெல்லாம் சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கும் லேவி ராமத்தின் புத்தகத்தில் பிதாவினுடைய உபதேசத்தில் ஒரு உபதேசம் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமல். போதும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எகிப்து. இப்போ எங்கே போகிறாங்க? கானான். யார் கூட்டு போகிறது? கர்த்தர் தான் கூட்டு போகிறாரு. கானானுக்கு யார் கூட்டு போகிறது? எவ்வளவோ இடம் இருக்குது.
நான் அதான் சொல்கிறேன், எவ்வளவோ இடம் இருக்கும்போது எங்கேயாவது அமெரிக்கா அதுக்கு பிறகு தான் கண்டு அங்கேயாவது கொண்டு போய் விட்டுருக்கலாம், சும்மா சண்டை பிடிக்கிறது இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு. கானானுக்கு கூட்டு போய் வாசிங்க. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தராக இருந்தால் என் மூலமாக சகலமும் நடக்கும். அவ்வளவுதானே? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமையின்படியும் நடவாமலும் என்னுடைய நியாயங்களை செய்து என்னுடைய கட்டளைகள் என்ன செய்யுங்க. எகிப்து தேசத்தாருடைய முறைமை இருக்கிறது, அவருடைய ஆராதனை முறைமை இருக்கிறது, அவர்கள் ஆராதிக்கிற விதம், ஆரை ஆராதிக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். பார்வன் கூப்பிட்டான், மோசே இங்கே வா, நீ என்னப்பா பெரிய பிரச்சனையா இருக்கிற, உனக்கு கர்த்தரை தானே ஆராதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கனா ஏன் வனாந்தரத்தில் போய் ஆராதிக்கணும் சொல்ற? நம்ம தேசம் பறந்து கிடக்குது, நம்ம தேசம் பறந்து கிடக்கிறது, உனக்கு இல்லைன்னா சொன்னோம், உனக்கு இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஆராதியே சொன்னா இல்லையா? எகிப்து தேசத்தில் ஆராதிங்க. மோசே சொன்னா நல்ல ஐடியா தான், கால் வலிக்க அங்கெங்கெல்லாம் போகணுமா, இங்கே ஆராய்ச்சி மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அடிமையா இருப்போமே. நாங்கள் எகிப்து தேசத்திலே ஆராதனை செய்வோமானால் எகிப்தியருடைய அருவருப்புகளோடு கூட எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்வோம். எனவே நாங்கள் புறப்பட்டு போகணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அங்க போனா யாரு? கானான். கானானியர் யாரு? நோவாவுடைய பிள்ளைகளுடைய சந்ததி தானே, நோவாவுடைய பிள்ளைகளுடைய சந்ததி. அங்க போனாலும் ஆண்டு சொல்லிட்டாரு, சரி வராதப்பா. ஆபிரகாம் சொன்னா அந்த இடத்துல சேர்த்துறாதப்பா அப்படின்னா, பிள்ளை கொண்டு போய். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா நேரத்திலும் எந்த விதத்திலும் அவர்களைப் போல நல்லவர்கள் யாருமே இல்லை. அப்பப்போ ஏதாவது பிரச்சனை வந்தா ஒரு மனம் திரும்புதல் வரும். அந்த மனம் திரும்புதலோடு கூட ஆண்டவர்கிட்ட வருவாங்க, ஆண்டவரே அப்படின்வாங்க. இவரும் பாவப்பட்ட ஒரு ஜீவன். நான் உங்களை ஆகாப்பு என்ன தெரியுமா செஞ்சான்? இவ்வளவு செஞ்ச பிறகு ஆண்டு தெரிஞ்சா, அவன் எனக்கு முன்பதாக அவன் தாழ்மைப்பட்டதை பார்க்கலையாப்பா அப்படின்ட்டார். அதுக்கு பிறகு தான் எசபேலுக்கு அந்த தண்டனை கொடுக்குறாரு. அவர் மாதிரி யார் இரக்கமுள்ள தேவன்? அவர் மாதிரி அன்புள்ள தேவன் யாரு? ஒரு பக்கம், மறுபக்கத்தில் அவர் இன்னொரு மாதிரி இருக்கிறார், பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்றார். அப்போ என்னது? இஸ்ரவேல் ஜனங்க அப்பப்போ ஏதாவது செய்வாங்க, செஞ்ச உடனே ஆண்டு என்ன தெரியுமா செய்வார்? சரி சரி சரி, இனிமேல் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னுவார். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்று நடக்கும், திருப்பியும் மறுபடியும் அதே காரியத்தை செய்வாங்க. செஞ்ச உடனே தெரியுமா, இப்போ இவங்களை நான் ஒன்றும் சொல்லி ஒன்றும் சரி வராது, யார்கிட்ட கொடுக்கணும்? கொஞ்சம் மீதியானையர் கையில் கொடுப்போம். மீதியானையர் கையில் கொடுத்த உடனே அவன் வருவான், ஆடு மாடெல்லாம் கொண்டு போயிடுவான், வெள்ளாமையே எரிச்சிடுவான். நீ வீட்டில் கூட இருக்க முடியாது, எங்கே இருக்கணும்? மலையில் போய் இருக்கணுன்றான், குன்றுகளிலும் குகைகளிலும். அங்கேருந்து தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். இந்த நிலைமைக்கு ஏன்? அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தபடினாலே அவர்களை மீதியானர் கையில் ஒப்பு கொடுத்தாரு. தானே வசனம். அங்கே போய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லா ஹல்லேலூயா தேவையே இல்லை. வாழு மட்டும் கர்த்தரோட வாழுவோம், வாழ்வு முடிஞ்ச அவரோட போய் நித்திய காலமாக இருப்போம். இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சில நேரம் அப்படி தான் செய்வார். நீங்கள் தாவீது பாவம் செஞ்சோன்னு தாவீது பெரிய அப்படி ஏன் இருதயத்தை கேட்டோன்னு சும்மா விட மாட்டார். 3 காரியம் வைக்கிறேன்ப்பா, பஞ்சம் வேணுமா, பட்டயம் வேணுமா, கேட்டாரா? இரக்கமும் இருக்கிறது, மறுபக்கத்தில் எல்லாமும் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியெல்லாம் நடந்ததுனால 3.5 வருஷம் பஞ்சம், கொடிய பஞ்சம் நடக்குது. கொடிய பஞ்சம் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஆண்டவர் அதில் ஒரு 3 பேரை நல்லா சாப்பிட வச்சார்.
3 பேரை, அவ்வளோ தேசத்தில் பஞ்சம் இருக்கும், ஒரு 3 பேரை சாப்பிட. நம்மளும் சொல்லுவோம், என்ன தான் வந்தாலும் நம்மளை 3 பேரில் ஒரு ஆளாக சாப்பிட வைப்பார். என்ன பஞ்சம் வரட்டும் ஏது வரட்டும், கர்த்தர் நம்மை ஆதரித்து போஷித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த போன மாதம் சாப்பாடு இல்லாமல் இருந்தவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் வேலைக்கு கொடுக்குறாரு. ஆண்டவருடைய வேலை எப்படி தெரியுமா? 2 வேலை தான். அப்படி தானே? எலியா காலையில் ஒரு டைம், நமக்கு எத்தனை டைம்? 4 டைம். காலையில் ராஜா மாதிரி சாப்பிடும் பிரேக்ஃபாஸ்ட், நானும் தான். பகலைக்கு ஒரு கூலி ஆள் மாதிரி சாப்பிடணும், நல்லா அட்டைக்கிறது. 6 மணிக்கு வேலையாக சாப்பிட்றணும். அப்புறம் 10 மணிக்கு பசிக்குது அப்படின்றதுக்கு இல்லையா? கூடாது. ஆனா ஆண்டவர் காலையில் எலியாவுக்கு ஒரு கொடுத்தாச்சு, நைட் இன்னொருக்க வரும், 6 மணிக்கு வந்தாச்சு, முடிஞ்சு. இவ்வளோதான். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பஞ்சம் இருக்கட்டும்ப்பா, நீ போ சமாரியாவுக்கு போ, இல்லை சாரிபாத்துக்கு போ. சாரிபாத்தில் ஒரு விதவை இருக்கிறான். அந்த விதவைக்கு நீ என்ன செய்யணும்? போய் சொல்லு, ரொட்டி கொண்டாட சொல்லு. அவள் கொண்டு வருவா. கொண்டாதான் நீ சொல்லு, என்ன தெரியுமா? உனக்கு பஞ்சம் முடிய வரைக்கும் கடைசியில் மாவு எண்ணெயும் சொன்னாச்சு, செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னு மேல் வீட்டில் என்ன செஞ்சார்? இவருக்கு ரூமும் கொடுத்தாச்சு. கொடுத்தா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இந்த பையனுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சோன்னுன்றான். இப்போ வந்து சொல்கிறா, என் பாவத்தை உணர்த்தவா நீர் இங்கே வந்தீர். அப்படி தானே? பாவத்தை உணர்த்த. அப்போ என்ன நடந்துச்சு? இப்படி தான் இருக்குது. சரி கொண்டு அவன் செத்து போயிட்டான். கொண்டு போய் மேலே போட்டு 3 முறை அவன் மேலே விழுந்து ஒரு மாதிரி அவனுக்கு உயிர் வந்துருச்சு. வந்த உடனே என்ன செஞ்சார்? கொண்டாந்து இந்த அம்மா உன் பிள்ளைன்னு கொடுத்தாச்சு. இப்போ முதல்ல யாருன்னு நினச்சிருக்க தெரியுமா? ஒரு மெஜிக்காரன் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். எப்படிங்க இதை சொல்கிறீங்க அப்படின்னா, வாசித்து பாருங்க. 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 ராஜாக்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். மகன் உயிரோட வந்துட்டான். அப்ப முதல்ல என்ன நினைச்சிருக்கான்? மந்திரவாதி வந்திருக்கான் போல அப்படின்னு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சில நேரங்களில் நாமளும் இப்படித்தானே, ஏதோ ஒன்று நடந்தால் ஏதோ எங்களால் நடந்தது, எங்கள் திறமையினால் நடந்ததுன்னு நினைக்கிறோம். இன்னும் நடந்ததா இது கர்த்தரால் நடந்ததுன்னு நினைக்கிறோம். கர்த்தர் தான் நமக்கு எந்த நேரத்தில் நடத்துகிறவர். சின்னதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், வளர்ச்சியாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், கையின் பிரயாசமாக இருக்கலாம், சரீர சுகமாக இருக்கலாம். தேவன் கொடுத்தது தான் நமக்கு அத்தனையும். அதை மீறி ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே. இப்போ என்ன நடக்குன்னா, ஆண்டு சும்மா இருக்க மாட்டேன்றாரு. இப்போ இவர் ஆண்டுகிட்ட சொன்னோன்னு தான் இவன் அது மாதிரி போயிட்டு சொன்னான், 3.5 வருஷம் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டானா, 3.5 வருஷம் இவன் மறந்தாலும் கர்த்தர் மறக்கலை. டக்குன்னு என்ன சொன்னேன்? எலியா இப்போ நீ மறுபடியும் போய் என்ன செய்யணும்? ஆகாப்புட்டு என்ன செய், உன்னை காட்டுனோடனே இவன் சொல்கிறான், சரி நான் போகிறேன்னு போனும்போது உபதியா அங்கேருந்து வர்றான். வந்தோடனே உபதியாவை பார்த்து சொல்கிறான், நீ போய் ஆகாப்புக்கு சொல்லு, நான் வந்திருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு. அப்படி தானே? சொல்லுன்னு சொன்னா அவன் சொல்கிறான், ஏன்யா என் உயிரை வாங்குறதுக்கு நீ வந்து, முதல்ல அவன் பேசாமல் போயிருக்கலாம். அவன் தான் சொன்னான், நீர் எலியா தானே அப்படின்னு. ஆமாம் நான் தான் அப்படின்னு. நீ போய் சொல்லுன்னு அவன் சொன்னான். எசபேல் கொல்லும்போது 50 பேராக குகையில் வச்சு காப்பாற்றின அந்த நன்றியாவது நினச்சிட்டு பேசாமல் போயா அப்படின்னா, இல்லை நீ போய் சொல்லு. இவன் போய் ராஜா கிட்ட சொல்கிறான், ஆகாப் இந்த மாதிரி எலியா வந்துட்டான் அப்படின்னா. அப்படியா, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படா தலையை வாங்கணுன்னு இருக்கான். அப்படி தான் அவன் சொல்கிறான், உம்மை தேடி திரிகிறான் தலையை வாங்குறதுக்கு. நீர் வந்து அவங்ககிட்டயே போகணுன்ற, பயப்படாமல் போய் சொல்லு. இப்போ இடையில நடக்கிற சம்பவங்கள்லாம் இருக்கட்டும். இப்போ கடைசியில் நடக்குதுன்னா, ஆகாப்பை கூட்டிகிட்டு கர்மேல் மலையில் இருக்கும்போது அந்திப்பழி செலுத்துகிற நேரம் வருகிறது. மத்தியான வேலை வந்தது. அவர்கள் போட்டி போட்டு ஆடி பாடி எல்லாம் செஞ்சாங்க, ஒன்றுமே நடக்கல. அதுக்கு பிறகு அந்திப்பழி செலுத்திட்டு அதுக்கு பிறகு இவன் ராஜாவை பார்த்து சொல்கிறான், ராஜாவை ஆகாப்பன்னு போய் சொல்கிறான், நீர் என்ன செய்யும்? போய் போஜனம் பண்ண. 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 42ஆம் வசனம். ஆகாப்
போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து, சரி நீர் போய் சாப்பிடும். அதுக்கு முதல்ல அற்புதம் நடந்துருச்சு. எலியாவுடைய வார்த்தைக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். பெரிய காரியத்தை ஜனங்கள் கண்டார்கள். எல்லாரும் முகங்குப்புற விழுந்து அழுதார்கள், உண்மைதான். ஆனா இப்ப சொல்றான், ஒரு ஆசீர்வாதம் வரணும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும், படிப்புல ஒரு ஆசீர்வாதம் வரணும், வேலை செய்யற இடத்துல ஒரு ஆசீர்வாதம் வரணும், என்னுடைய சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதமான சுகம் வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த எலியா என்ன செய்தான் என்று சொன்னா, அதே காரியத்தை இந்த நாளிலே செய்தார். தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார் என்பதுதான் என்னுடைய ஒரே காரியம். என்ன செஞ்சான்? போனா, ராஜா நீர் போறோம், நானும் ஒரு பக்கம் போறேன்ல, இப்பயாவது தெரியுதா, மனம் திரும்பி இருன்னு சொல்லல. நேரா போய் முகத்தை அப்படியே குனிஞ்சி முழங்கால் வரைக்கும் இருந்து அவன் ஜெபம் பண்ணினான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு அடைத்தவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மழை பெய்தது. இன்னைக்கு உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில தேவன் இந்த ஆசீர்வாதத்தின் மழையை ஊற்ற வேண்டுமானால் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறது தான். ஆண்டவர் கேட்கல, உங்ககிட்ட பொண்ணை கொண்டு வா, வெள்ளியை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, எதையும் கேட்கல. ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஜெபம். நீ ஜெபம் பண்ணு, ஜெபத்துக்கு பதில் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர் ஒரு உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நிச்சயமாக பதில் கொடுப்பாரு. இன்னைக்கு என்னுடைய செய்தியில அதுதான் முக்கியமானது. என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபத்துல பலவிதமாக இருக்கிறது. எப்படி? உபவாச ஜெபம் இருக்குது, தனி ஜெபம் இருக்குது, இரவு ஜெபம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய ஜெபத்தை சரியா கருத்தா செய்தால் தேவன் பதில் கொடுத்தே ஆவார். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, எசேக்கியா 38:3 வாசிக்கும்போது அங்கே பார்க்குறீங்க, எசேக்கியாவுக்கு எல்லா பதிலும் வந்துருச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லை, எல்லாம் ரைட் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன செய்தானாம்? வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். என்னதான் அழுதான்? யாருக்கிட்ட அழுதான்? ஏசாயா பார்த்து, ஐயா உங்களுக்கு தெரியும், நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் வந்து சொல்லிட்டீங்களே நியூஸு, நீங்கள் போங்க, யாருக்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும். திரும்பினா அங்கே யாருமே கிடையாது. திரும்பினா இதுதான், இதில் யார் இருக்கா? ஒன்றும் இல்லை. அழுகிறான். ஆண்டவரே ஆண்டவரே, கருத்தா ஜெபம் பண்ணான். கர்த்தர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. தேவப்பிள்ளே, சரீர சுகம் இன்றைக்கு வேணுமா இருந்தா உனக்கு மருந்து எடுக்க வேணாம்னு சொல்லலை. நீ மருந்து எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் தேவனுடைய வல்லமையின் அந்த தெய்வீக சுகம் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்வேன். இந்த மாலை வெள்ள குணப்படுத்துகிற ஆவியானுடைய வல்லமை நீ காண்பாய். ஜெபம் பண்ணு. நீ யார்கிட்டையும் சொல்லாத, இங்கிருந்து சொல்லாத, அங்கிருந்து சொல்ல, எதையும் சொல்லாத. நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு, கேட்கறதுக்கு அவர் இருக்கிற, என்னை நோக்கி கூப்பிடுது, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், செய்வேன் என்று சொன்னவரின் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என் சரீரத்தில் ஒரு பலகீனம் இருக்குதப்பா, இந்த பலகீனம் போகிறதுக்கு உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. ஒரு அம்மா ஓடுறா, இயேசு பின்னுக்கே ஓடுறா, கருத்தா ஜெபம் பண்ணிக்கிட்டு போறா. ஆண்டவரே என் பிள்ளையை விடுதலை செய்யுங்க ஐயா, என் பிள்ளையை விடுதலை செய்யுங்க ஐயா சொன்னாலா? உன் விசுவாசத்தின்படியே உனக்காகட்டும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் ஜெபத்தை தான் கர்த்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ சொன்னா கர்த்தர் செய்வாரு. ஒரு எலியாவை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? கர்த்தருக்கே அது செய்யலாமே. நான் சொல்லி ஒரு மனுஷன் மூலமாக இந்த அற்புதத்தை நடத்தி நான் அவனை நடத்துகிறேன் என்பதை இந்த உலகம் காணணும். உங்க வாழ்க்கையில செய்கிற அற்புதத்தை பார்த்து மற்றவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். போராட்டங்கள் இல்லாமல் இல்லை, நெரிசல்கள் இல்லாமல் இல்லை, நெருக்கங்கள் இல்லாமல் இல்லை, தேவனுடைய கரமும் இல்லாமல் இல்லை என்பதை சொல்றேன். அந்த கரம் யாவற்றையும் செய்து முடிக்கும்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவள் போய் மனம் கசந்து அழுதாள். அண்ணாள் நமக்கு தெரியும், அடிக்கடி இதெல்லாம் சொல்கிறது தானே. அண்ணாள் போய் அழுதா, ஆண்டவர்கிட்ட போய் அழுதா. ஆண்டவரே ஆண்டவரே, நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்குன்னு சொல்கிறா இல்லையா. ஜெபம் பண்ணுனா கர்த்தர் உயர்த்துவார். அப்போ வேதனையோடு போய் அழுகிறா, வேதனையோடு கூட அழுகிறா. அண்ணாள்கிட்ட ஒரு காரியம் இருந்தது, அதுதான் வலியுறுத்தப்படுகிற காரியம். இன்றைக்கு மாலை வெள்ள அவள் என்ன தெரியுமா செய்வா? அதிகாலையிலே எழுந்திருப்பா. நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கும் 1:19 பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து அவள் ஜெபம் பண்ணுவா. அதிகாலை ஜெபம் என்கிறது சாதாரண ஒரு விளையாட்டு இல்லைங்க. நமக்கு நல்ல நித்திரையை பிசாசு கொடுக்குற நேரமே அதுதான். எழும்ப விட மாட்டான், எழும்ப விட மாட்டான். ஆனால் யார் ஒருவர் அந்த நேரத்தில் எழும்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தேவன் கட்டளையிடுவார். என்ன செஞ்சு பாருங்க, அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு. இன்றைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறது தான். அதிகாலை இன்றைக்கி எத்தனை தேவையோடு கூட, எப்படிப்பட்ட போராட்டத்தோடு கூட, எப்படிப்பட்ட விண்ணப்பத்தோடு கூட நீங்கள் இந்த இடத்துல கூடியிருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? அதிகாலையிலே கொஞ்ச நாள் எழும்பி ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்கள் அவருக்கு சாட்சிகளாக இந்த இடத்துல நிற்பீர்கள். என்ன நடக்குது? நீதிமொழிகள் 8:17 நமக்கு தெரியும், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அவர்கள் எப்போ வேணாலும் தேடலன்னு சொன்னாரா? அதிகாலையிலே என்னை தேடுவான், அவன் தான் என்னை கண்டடைவான். இன்றைக்கி அதிகாலையில் ஏன்றது நான் வக்கீல சொல்கிறேன். அதிகாலையில் கர்த்தரை தேடினா கர்த்தரை நிச்சயமாக நீங்கள் கண்டடைவீங்க. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்திட்டு சும்மா இருக்க மாட்டார். மகளே, மகனே, உன் தேவை என்னப்பா? உன் விண்ணப்பம் என்னப்பா? உன் வேண்டுதல் என்னப்பா? ராத்திரி கிபியோன்னு இந்த யார் சாலமன் என்ன செஞ்சான்? அங்கே படுத்து தூங்கிட்டான். தூங்கினா கர்த்தர் கேட்டார், உனக்கு என்னப்பா? சொப்பனத்தில் கூட பேசுகிற ஒரு தேவன். அவன் தூங்கிட்டு தானே இருக்கான். தூங்கும் போதே கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும்? சொப்பனத்திலேயே நீ பதில் சொல்லு. தேவன் அவ்விதமாக ஆசீர்வதிக்கிறதுக்கு இன்றைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமை சகோதரா, சகோதரி, இந்த தேவனை போல எந்த தேவனும் கிடையாது. அப்படியா இருந்தா அடுத்து என்னென்னா, ஆண்டவர் மோசைக்கு சொல்லும்போது சொன்னார், நீ அதிகாலையிலே ஆயத்தமாகி அங்கே வந்துருப்பா, உனக்கு முன்னதாக நான் அங்கே நிற்பேன். இன்றைக்கி நீ ஆயத்தமாகி காலையில் எழுந்து நீ தேவ சமூகத்தில் போய் நின்னுன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட நீ பெரிய லிஸ்ட்டோட போ. அவர் உனக்கு கொடுக்கறதுக்காக லிஸ்ட்டோட ஆயத்தமாக இருக்கிறாரு. இவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற காலை ஜெபம் முக்கியமானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் 3 சகோதரிகளை குறித்து வாசிக்கிற யோவான் 20:1 வாசித்தீங்கன்னா தெரியும். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். என்னதான்? எப்ப? அதிகாலையிலே இருட்டோடே. நல்லா கவனிங்க, அதிகாலையிலே இருட்டோடே 3 பேர் வர்றாங்க. யாரை பார்க்கறதுக்கு? இயேசுவை பார்க்கறதுக்கு. இயேசுவை பார்க்க வந்தால் கல்லகட்டப்பட்டிருக்கிறது. எங்கே என்றால் வாசிங்க 16ஆம் அதிகாரம் மாட்களின் சுவிசேஷம் 9ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகலேனா மரியாளுக்கு முதலாக தரிசனமானார். தரிசனம் கொடுக்கிறாரு. காலையிலே போனவங்களை ஏமாத்தலை ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். நான் உயிரோடு கூட இருக்கிறேன், உன்னை நடத்துகிற தேவன் இன்றைக்கு மாலையில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை உனக்கு தரிசனம் வேண்டுமானால் நீ காலையில் எழுந்து ஜெபிச்சு பாரு. காலையில் எழும்ப விட மாட்டான் பிசாசு. காலையில் எழும்ப விட மாட்டான். எழும்புங்க. ஒரு கொஞ்ச நாளை செய்து பாருங்க. உங்க தேவையை வச்சு நீங்க செய்து பாருங்க. உங்க தேவைக்காக ஜெபித்து பாருங்க. தேவன் பதில் கொடுப்பார். இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறோமே என்னத்துக்கு அப்படின்னா ஆதாயத்துக்கு இல்லைங்க, அனுபவித்தோம் பேசுகிறோம். இதே தேவன் எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் என்னோடு இருக்கிறார் என்பதை மட்டும்தான் நான் விசுவாசிக்கிறது. நான் இப்போ எதையுமே அதான் பாட்டு படித்தோம், காடானாலும் மேடானாலும் கர்த்தரை தான் பின்பற்றணும். சீயோன் வாசி தளர்ந்து போகக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, அப்போ என்னது நமக்கு அது வருது. அப்போ வாரத்தின் முதல் நாள் காலையிலே
அநேக வெளி உலகத்தார் கூட சொல்லுகிறார்கள், இந்த 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஜெபம் இருக்குது, உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம், இப்பிரபஞ்சம் உங்களுக்கு ஆத்தர இப்படி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் பிரசங்கிமார்லையும் கூட அநேக பிரசங்கிமார் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உள்ள ஒரு ஜெபத்தை குறித்து மிக ஆழமாக பிரசங்கங்களை பண்ணுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, பில்லி கிராம் கூட அதை பண்ணுறாரு. எப்படின்னா, அந்த 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஜெபிக்கிற ஜெபத்தில் கர்த்தர் அந்த நேரத்தில் உன்னை நோக்கி வருகிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அதை நான் யோசித்து பார்த்து நான் வேதத்துலேயும் கொஞ்சம் பார்க்குறேன். எப்படின்னா, இந்த 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உலகமே அமைதியான நேரம். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார், எழுப்பி உட்கார வச்சு, மகளே மகனே உன் பிரச்சனை என்ன நீ சொல்லுன்னு கேட்குற ஒரு நேரம் தான் அந்த நேரம். தட்டி எழுப்புவார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயாவில் நீங்கள் பார்க்கும்பொழுது போகிறீங்க அப்படின்னா, ஏசாயா 50 நீங்கள் பார்க்குறீங்க 4ஆம் வசனத்தில் காலை தோறும் என்ன செய்கிறாரு, தட்டி எலும்பு ஃப்ரெடி, எலும்பு ஃப்ரெடி, உன் தேவை இதுன்னு எனக்கு தெரியும், நீ இப்போ விண்ணப்பம் பண்ணுனா அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். உன் தேவையை சந்திக்கிறதுக்காகத்தான் தேவன் வருகிறார். தட்டி எழுப்புறாரு. ஒன்று சொல்கிறேன், 6 மணிக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா, கொஞ்ச நேரம் இருக்கிறீங்க, 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணிங்கன்னா அதுக்கு பிறகு 1 மணித்தால உட்காந்து ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு 9 மணிக்கு படுக்க போங்க. 9 மணிக்கு படுக்க போங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றும் வைக்க தேவையில்லை. ஆண்டவரே என்னை எழுப்புன்னு சொல்லிட்டு படுங்க. கர்த்தர் எழுப்புவார். 3 மணிக்கு ஆண்டவர் எழுப்புவார். அந்த நேரத்தில் எழுப்பி உட்கார்ந்து கதற ஆரம்பிச்சிங்கனாக்கும் அந்த கண்ணீர் துருத்தில சேர்த்து வைக்கிறதுல பதில் கிடைக்கிற, உடனே கிடைக்கிற பதில். ஏன்னா அந்த நேரம் வீட்டை நோக்கி உனக்கு முன்பதாக வந்து நிற்கிற தேவன் உன்னை வெறுமையாக அல்லது அவமானத்துக்கு நேராக நடத்துறதுக்காக அல்ல, உன்னை சரியான பாதையில உயர்த்துகிறதுக்காக வந்து நிற்கிற நேரமாயிருக்கிறது. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை தேவன் அகற்றுவார். உன் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். உனக்கு எதிராய் பிசாசு போடுகிற திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் முறியடிப்பார். ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25, ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. கடல் கொந்தளிக்கிறது, சீசர்கள் தத்தளிக்கிறார்கள், பயமும் பீதியும் அவர்களை பிடித்திருக்கிறது. அந்த நேரத்தில் இயேசு நடந்து வர, எந்த நேரம்? 4ஆம் ஜாமம். இந்த 4ஆம் ஜாமத்தை குறித்து நான் கொஞ்சம் தேடும் பொழுது எப்படி தெரியுமா சொல்றாங்க, சூரியன் அஸ்தமித்ததிலிருந்து 9 வரைக்கும் 1ஆம் ஜாமம், 9லிருந்து நடுராத்திரி வரைக்கும் 2ஆம் ஜாமம், நடுராத்திரியிலிருந்து சேவல் கூவுகிற அந்த 3ஆம் மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம், 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். பேதுருட்டான்னு சொன்னாரு, சேவல் கூவுறதுக்கு முன்பதாகத்தான் நீ என்னை மறுதலிப்பாய். அது பிசாசுனுடைய நேரம். ஆனால் தேவன் உன்னோடு கூட இடைப்படுகிற நேரம் 3-5 வரைக்கும். தேவனுடைய கிரியை காணத்தக்கதான ஒரு நேரம். அந்த நேரத்தில் ஜெபிங்க, கண்ணீரோட போங்க. நீங்கள் முழங்கால் படி போட்டு ஆவியில் நிறைஞ்சு அப்படியெல்லாம் உங்களால் முடிஞ்ச உட்கார்ந்து தான் ஜெபிக்க முடியுமோ, உறவாடுங்க அப்பாவோட கூட. நீங்கள் உறவாடும் போது என்ன ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிறது நிச்சயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட காலையில் எழும்பி போய் ஜெபம் பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்கள் 1ஆம் அதிகாரம் 35 அதிகாலை இருட்டோடு கூட எழுந்து. இன்றைக்கு மாநில கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, போராட்டங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்கே வந்தாலும், வேலை செய்கிற இடத்துல எதில் வந்தாலும் சரி, அந்த 4ஆம் ஜாமம் உனக்காக இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கட்டும். நீ போ, காலையில் தேவ சமூகத்தில் போ. அந்த 4ஆம் ஜாமத்தில் எழுந்துறது இன்னைக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டவரை என்னை எழுப்புன்னு சொல்லிட்டு படுங்க. இந்த 9லேருந்து 10 மணி வரைக்கும் சும்மா தேவையில்லாத நேரத்தை வீணாக்காதபடிக்கு யூடியூப்லேயே அதில் இது பிரசங்கமே கேட்க வேணாம். போய் முதலாவது உங்கள் தேவையை சந்திக்கப்படட்டும், நீங்கள் பலப்படட்டும், நீங்கள் சாட்சிகளாய் மாறட்டும். அதுக்காக பிரயாசப்படுங்க.
போய் இன்னைக்கு சொல்லிட்டு ஜெபம் படுங்க. படுத்தா கர்த்தர் காலையில் எழுப்புவார். அவர் எழுப்புவார், மணி வைக்க தேவையில்ல, எழுப்பார். எழுப்பணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இப்போ எலியா என்ன செஞ்சானா, சகல ஜனங்களையும் கூப்பிட்டு ஜெபம் கேட்கப்படணுமா இருந்தால் ஒரு காரியம் தான் செய்யணும், பலிபீடத்தை மறுபடியும் செப்பனிடணும். அப்படிதானே? பலிபீடத்தை செப்படிடணும். இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு தக்கதாக பலிபீடத்தை செப்படிட்டா பலிபீடத்தில் என்னங்க அப்படி ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா, அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பாவ அறிக்கை. நம்ம பாவத்தெல்லாம் தேவ சமூகத்தை, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் பாவம் செஞ்சாங்க. தேவனுடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே, நான் போன கிழமை சொன்னது போல ஜெபத்தை கேட்கணும், முதலாவது பாவ அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, மீறுதல் இல்லாமல் இல்லை. நான் சொல்லுவேன், நான் எவ்வளோ காலம் ரசிக்கப்பட்டு, எவ்வளோ பரிசாயன அபிஷேகம் பெற்று, எவ்வளோ பிரசங்கம் பண்ணிட்டேன். கிட்டத்தில் போயிட்டு ஆண்டுகிட்ட சொன்னேன், ஆண்டவரே இப்படி நான் ஜெபம்ன்றது தான், பாவங்கள்லாம் மன்னிச்சிட்டேன். ஆனால் ஒவ்வொரு காரியமாக கர்த்தர் சொல்லும்போது ஒரு பக்கம் வேதனை, துக்கம், கண்ணீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதை அறிக்கை செய்யும்போது தான் கர்த்தருடைய கிருபை அந்த இடத்துல இருக்கும். கர்த்தர் பேசுவார். பேசுகிற ஒரு தேவனை தான் ஆராதிக்கிறீங்க, செயல்படுகிற ஒரு தேவனை தான் ஆராதிக்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அதுக்கு மேலே தான் காளையை கொண்டு போய் வைக்கணுங்க. பலிபீடத்தை செப்பனிடாமல் காளையை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அதுக்கு பிறகு தான் காளையை கொண்டு வைக்கணும். இந்த காளை எதை குறிக்கிறதுண்டா, ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதே, வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். ஆண்டவரே, எங்களை அக்கிரமங்கள்லாம் மன்னித்து எங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்னா, காளைகளை உமக்கு பலியிடுவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலி செலுத்துவோம் என்று சொல்லுகிறோம். அதானே எப்படி போட்டிருக்கான், உதடுகளின் காளைகளை உதடுகளின் ஸ்தோத்திர பலியை நான் செலுத்துவேன். ஆண்டவரே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னா, அதை ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொண்டு எபிரேயர் 13:15 சொல்வார், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியினாலே அவர் நம்ம நிரப்புவார். இந்த பலியை செலுத்துகிற நேரத்தில் நாம் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், நாம் யாரும் முற்றும் தேறினவர்கள் அல்ல. அதே வேளையில் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணோன்னு இது அப்படியே முற்றுமாக உடனே செய்கிறதுக்கு உண்டான பலனும் உள்ளவர்கள் அல்ல. ஒன்றே நம்முடைய வாழ்க்கையில் யாரையும் குற்றப்படுத்த வேணாம், யாரையும் தூசிக்க வேணாம். யார் உங்களுக்கு விரோதமாக செய்தாலும் கூட அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் அவர் வையப்படும் பொழுது வையப்படாமல் இருந்தார்னு வேதத்தில் வாசித்தா, அந்த இதெல்லாம் லேசான காரியம், பிரசங்கம் பண்ணுறது கூட லேசு, ஆனால் கடைப்பிடிக்கிறது கஷ்டம். ஆனால் கிருபையை கேட்போம். கிருபையை கேட்டு இவைகளில் நடந்தா தேவன் உனக்கும் எனக்கும் பதில் கொடுப்பார். கர்த்தர் சொல்வார், என் பிள்ளைக்கு நான் பதில் கொடுக்காம, என் பிள்ளைக்கு அற்புதம் செய்யாமல் யாருக்கு நான் செய்கிறது? இன்னைக்கு மாலில் குடியிருக்க கதை, யாரை குறித்தும் எந்த காரியத்தையும் பேச வேணாம், யாரையும் இழிவாய் பார்க்க வேண்டாம். பார்த்தா என்ன லாபம் கிடைக்குது? ஒன்றுங்க. அப்போ என்னது? லாபம் இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? நஷ்டப்படணுமா? நஷ்டம் வேணாம். ஆண்டவரை மட்டும் பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுவோம், காலையில் எழுப்புங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என் வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குது, பிள்ளை கணவன் இப்படி, மனைவி இப்படி, அல்லது போனால் தேவை இருக்கிறது, சரத்தில் சுகம், நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு காலைல எழுப்புங்க. இப்படி தீர்மானம் பண்ணால் நீங்கள் எல்லோரும் எழுந்திருந்து ஒரு 2 ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் பந்தி கடந்து போவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.